முதல்ல நான் பசங்களோட தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? அந்த வேலை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடும்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பால் ஊத்துற வேலை பார்க்குறேன். அதான் வீடு வீடா கொண்டு போய் பால் பால் கொடுக்குறது. ஊத்துறது, பால் கறக்குறது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சு? காலைல ஒரு 4:35 8 o'clock வரையும் வேலை இருக்கும். ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. ஒரு 4 மணி நேரம் காலையில வேலை. அது முடிச்சு தான் காலேஜ். காலேஜ் போயிட்டு வந்து வேலை இருக்குமா? போயிட்டு வந்து திரும்பி காலைல ஊத்துற மாதிரி சாயங்காலமும் ஊற்றணும் அந்த வீட்டுகளுக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இந்த வேலை செய்யும் போல என்ன யோசிச்சுட்டே இருப்பீங்க? ஏன்னா காலையில எந்திரிச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும். யோசனை இல்லை, அது அப்படியே ரொட்டீனா இதாயிருச்சு. அடுத்து வந்து குடும்ப சூழ்நிலைனால அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சிஸ்ட்லேருந்து வாழைக்காய் ஜாமுன் தூப்பேன். வாழைக்காய் தாறு. ஆமாம். அது ரொம்ப கனமா இருக்காது? அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் தூக்கம். வெயிட்டாக தான் இருக்கும். ஆமாம், தலைகள்லாம் கிடக்குன்னு ஆட ரொம்ப ஆடிடும். சின்ன வயசுல தூக்கும் போது கழுத்துக்கெல்லாம் ஆடும், கைகள்லாம் உதவும், ரொம்ப இதாகும், கிடுக்குன்னு ஆடிடும். வாழைத்தார் இருக்கா? யாராவது இதை வைக்க தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். இதை தூக்கிக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஆமாம், திடீர்னு கீழே போட்டுருவேன். கீழே போட்டால் அங்கே வெளியே கொண்டு போய் ஏசுவாங்க. என்ன வாழ்க்கடா. எடுத்துருங்களேன், எடுத்துருங்க. யாராவது இங்கே சிட்டி பசங்க தானே நீங்கள்? உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது எடுத்துருங்க, எடுத்துருங்க, எடுத்துருங்க. எவ்வளோ தூரம் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க தூக்கிட்டு? ஒரு 5 ஸ்டெப் நச்சாலே கஷ்டம். ஏன்னா எல்லாருமே சூனா பணம் ஆயிட முடியுமாடா? ஆழ தோட்டத்துக்குள்ளேருந்து இதை எடுத்துகிட்டு போனா அந்த வரப்பெல்லாம் தட்டுமே. நிதானமாக எப்படி போவீங்க? பையன் தான் பொறுமையாக தான் போக முடியும். ஸ்பீடாக போய் தடிமாடி விழுந்துட்டுனா குதுக்கெல்லாம் விழுதுன்னா அவ்வளோதான். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். என்ன வேலை பார்க்குறீங்க? மார்க்கெட் லோடு ஏற்றுறீங்களா? 9 மணிக்கு போயிடுவோம் சார். நைட்டு 4 மணிக்கு வந்துடுவோம். இது 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும் ஏற்றுவீங்களா? பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். ஆமாம் சார். நைட்டு ஃபுல்லாக லோடு ஏற்றுவீங்க? ஆமாம். பெட்டியில் மல்லி வரும். பெட்டியிலேருந்து கடையில் இறக்கி வச்சுட்டு அதை தனித்தனி கடைக்காக போடணும் சார். பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேன்னா. அக்கா பிரியாணி ஷாப் வச்சுருக்காங்க. என்ன எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க கடையில்? மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 11 o'clock ஆகிடும். நடுவில் ஒரு 1/2 hour அது ஒரு கேப்லாம் கிடச்சா என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவேன். தூக்கம் தான் இல்லை? நான் வாழைத்தார் தான் சார். நீங்களும் வாழைத்தார் தூக்குறீங்க. எவ்வளோ நேரம் இந்த வேலை பார்ப்பீங்க சார்? இது வாரத்தில் 5 நாள் காலேஜ் இருந்தால் 3 நாள் காலேஜ் போய்ட்டு மீதி 4 நாள் தார்ச்சம் கொடுப்போம் சார். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. கண்ணில் கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இருக்கா? ஒரு பக்கம் அந்த மாதிரி இது பண்ணுது. அது தூக்கம் இருக்கா சார்? சில அதான் கேட்குறேன். தூக்கம் இல்லாதனால அந்த மாதிரி. சரி விடையா, மேல இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். எத்தனை வருஷமா அந்த வேலை பார்க்குறீங்க? நான் 7th வேலை பார்க்கேன் சார். இப்போ என்ன காலேஜ் படிக்கிறீங்க? ஆமாம், டிப்ளமோ படிக்கிறேன் சார். செகண்ட் இயர். படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரு. நான் வந்து துணி கடையில் வேலை பார்க்குறேங்க சார், ஈரோட்டில். இதை பண்ணுறப்ப என்ன தோணுன்னா, சே மற்ற பசங்க மாதிரி எல்லாம் ஜாலியாக கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கானுங்க, நம்மளால விளையாட முடியல அப்படின்னு தோணுங்க சார். ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. என்ன வேலை பார்க்குறீங்க? 3வது படிக்கிறது இந்த பூ எடுக்க அப்படிலாம் போவேன். இப்போ 10th அந்த லெவலில் தான் இந்த ஹோட்டல் ஃபீல்டு அந்த இதுக்குள்ளே போனேன் சார். ஹோட்டலில் என்ன வேலை? வந்து இன்னும் மீல்ஸ் எடுத்து வைக்கிறது, ஒவ்வொரு டைம் இலை எடுக்க கூட விடுவாங்க. எந்த வேலை ரொம்ப சிரமமாக இருக்குமா ஹோட்டலில்? இலை எடுக்கிறது தான். இலை எடுக்கிறது தான். நம்மளுக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த வேலைக்கெல்லாம் என்னை விட்டுருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வேலை பார்க்கல என்ன ஓடும் மனசில்? ஃபஸ்ட்டு நம்ம படித்து ஒரு பொசிஷனுக்கு போனால் இந்த இதெல்லாம் மறந்துடும். நான் இங்கே செங்கல் சூளையில் வேலை பார்க்குறேன். செங்கல் சூளை எந்த ஊர்? அங்கே கள்ளக்குறிச்சி. இந்த வயசுலேருந்து இந்த செங்கல் சூளையில் வேலை பார்க்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து. நினைவு தெரிஞ்சதுலேருந்தா? ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். என்ன வேலை பார்க்குறீங்க? ஆட்டோ ஓட்டுறேன் சார், பார்ட் டைம். 4:30 மணிக்கு எந்திரிப்பேன். ஃபஸ்ட்டு எந்திரிச்சு ஜங்ஷன் போயிடுவேன் சார். 8 மணி வரையும் ஓட்டிட்டு 8:20க்கு ஸ்கூல் ட்ரிப் எடுப்பேன் சார். ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு நான் ஆட்டோலேயே காலேஜ் போயிடுவேன் சார். ஆட்டோலேயே காலேஜ் போயிடுவீங்க? ஆமாம். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க,
அதான் கடவுள். நான் பழக்கடையில் வேலை பார்க்கேன் சார். பஸ்ஸை விட்டுட்டோன்னா நடந்தே போயிடுவேன் வீட்டுக்கு. நடந்து போவீங்களா? அப்போ என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க? சார் எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும், நல்ல வீடு கட்டி உட்கார வைக்கணும், நான் ஒரு நல்லா படித்து வேலைக்கு போகணும். ஏன் அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதரா? இப்போ எங்கள் வீட்டில் பெட்டு இல்லை, கீழே தான் படுத்திருப்பாங்க. அப்போ போய் நினைப்பேன் எங்கள் அம்மா ஒரு பெட்டில் வாங்கி படுக்கணும், பெட்டு வாங்கி போடணும், பெட்டில் வாங்கி படுக்க வைக்கணும்னு நினைப்பேன். ஒரு 2-3 மாசமா வேலை பார்த்து துட்டு சேர்த்து வச்சு எனக்கு ஒரு கம்மல் எடுத்து கொடுத்துருங்க சார். அவன் எடுத்து கொடுத்த கம்மல்னு நான் சிறப்பு விருந்தினரோடு சேர்ந்து பயணிக்க போகிறோம். இந்த தலைப்போடு தொடர்புடையவர் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கை எப்படி? வாழையும் உங்கள் வாழ்க்கையும். அவங்க 2 பேரும் அப்பா கூட நான் காய்ச்சல் வந்தது. நீங்க மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 5 பேர். ஒரு அக்கா இறந்து போயிட்டாங்க. அதான் அவங்க தான் இந்த வாழை இந்த படத்தின் கதை அவங்க தான், அவங்களோட கதை தான். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த வலி இந்த படம் மூலமாக நீங்கள் இறக்கி வச்சிருக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கா? கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா? நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு. ஏன்னு 18 வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு போவேன். திருப்பி அந்த வாழ்க்கையில் எந்த மாற்றமே இல்லை. நான் எப்படி இருந்தேனோ அவங்க அப்பா எப்படி இருந்தால் அதே மாதிரி இருக்கானுங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெரிய பெயின் தானே. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க. இருக்கிறது தற்காலிகம் தான். ஆனால் என்னுடைய கனவு இதுதான், இந்த வேலைக்கு போய் உட்காருவேன். அது என்னது? விஓவா ஒன்று, வில்லேஜ் ஆஃபீஸர். ஏன்? எங்கள் அப்பா இறந்து இந்த பணையம் தெரியுமா? இல்லை, புரியல. இந்த அப்பா இறந்ததுக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, ஆமாம், அதை பற்றி எதை சொல்கிறா? அதுக்கு ஒரு வாரமாக நான் அழைச்சாங்க, அதுக்கு வந்து கையெழுத்து போடுறதுக்கு. அதுக்கு தான் விஓ ஆடணும் ரொம்ப ஆசைப்படுது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. விஓ ஆகி என்ன பண்ண போக? விஓவை நான் யாரையும் இப்போ அழைக்க மாட்டேன். வந்தாலும் உடனே கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணி உடனே ஸ்பாட்லேயே பண்ணி கொடுத்துருவேன் எல்லாத்தையுமே. ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாம இரு. பகையை வளர்க்குறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். எங்கள் மாமா சிவில் இன்ஜினியர் படிக்கிறாரு, அதனால நானும் படித்து முன்னேறிடுவேன்னு எங்கள் மாமனை சொன்ன ஒரு நாள். எங்கள் மாமன் எல்லாம் மாடு மேய்க்க தான் போகணும்னு சொன்னார். சார் இவனை என்ன பண்ண சார்? அதனால் நான் அவருக்கு முன்னாடியே சிவில் இன்ஜினியர் ஆகி எதிர்ப்பாக நிற்கணும் அவருக்கு முன்னாடி. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா.